சன் டிவில சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற இந்த சீரியல் டிஆர்பியில் சமீபத்தில் நல்ல ரேட்டிங்ஸ் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலோட நேர மாற்றத்தை சன் டிவி இப்போ அஃபிஷியலாக கொண்டு வராங்க. இந்த சீரியல் என்ன மாதிரியான நேர மாற்றம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பெண்ணே சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் சன் டிவியில் பெரும் மாற்றங்கள் வருதா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்நீச்சல் சீரியலுடைய இந்த டைம் ஸ்லாட் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் இப்போ அஃபிஷியலாக சன் டிவியில் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்லாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சன் டிவியில் புதியதாக 2 அல்லது 3 புதிய சீரியல்கள் வர இருக்கு. ஸோ இப்போதைக்கு சன் டிவி அஃபிஷியலாக கொண்டு வர மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சிங்கப்பெண்ணே சீரியல் டிஆர்பியில் ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ சிங்கப்பெண்ணே சீரியலை மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது 9 மணி அப்படிங்கிறது 9:30 இந்த ஸ்லாட் எல்லாமே பீக்கான ஸ்லாட்டு சன் டிவியில். ஸோ அதனால் எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த ஸ்லாட் வந்து டிஆர்பியில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ஸ்லாட்டு. ஸோ இப்போ எதிர்நீச்சல் சீரியலை முடிவுக்கு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டில் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இப்போ புதுசாக சன் டிவியில் மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியல் வர இருக்கு. ஸோ இந்த சீரியலை தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் சன் டிவி இப்போ கொடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு சீரியலை அவங்க கொண்டு வரல. அவங்க ஒரு பெரும் நேர மாற்றத்தோடு தான் கொண்டு வராங்க. அதாவது எதிர்நீச்சல் ஸ்லாட்டில் இப்போ நல்ல டிஆர்பியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியலை ஸோ எதிர்நீச்சலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 9 மணிக்கு கொண்டு வராங்க. அப்போது சிங்கப்பெண்ணே ஒளிபரப்பான அந்த 8 மணி அப்படிங்கிற ஸ்லாட்டில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா புதுசாக வரப்போகிற மருமகள் அப்படிங்கிற அந்த சீரியலுடைய ஒளிபரப்பை அந்த ஸ்லாட்டில் கொண்டு வராங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இப்போ சன் டிவியில் நிகழப்போகுது. ஸோ இந்த மாற்றம் சன் டிவியில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் முன்னாடி இருந்த ஸ்லாட்டில் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சீரியலோட டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணாங்க. டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் மட்டுமே நல்லாவே கை கொடுக்கும். சில நேரங்களில் டிஆர்பியில் ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ எப்படி இந்த சீரியல் கை கொடுக்க போகுது, சிங்கப்பெண்ணே அந்த ஸ்லாட்டில் போகிறது டிஆர்பி தொடர்ச்சியாக நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்குமா இல்லை டிஆர்பியில் வேறு எதுவும் மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மத்தியில் அப்கமிங்கில் பல சீரியல்கள் சன் டிவியில் வெயிட்டிங்கில் இருக்குது. இயக்குனர் திருமுருகனுடைய சீரியல் வரப்போகிறதா நம்ம பல தகவல் கொடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி வேறு எந்த அஃபிஷியல் தகவலுமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவங்க சீரியலோட டீம் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ திருமுருகன் சாருடைய சீரியல் எந்த ஸ்லாட்டில் வரப்போகுது, என்ன மாதிரியான அப்டேட்டு, எதுக்காக இவ்வளோ பெரிய தாமதம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அடுத்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சன் டிவியில் இந்த மாற்றங்களை இப்போ கொண்டு வராங்க. புதியதாக 2-3 சீரியல்களையும் கொண்டு வராங்க. ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.